கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அன்பின் தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த காலை முதல் ஆண்டவரே இவ்வளவு நேரம் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அமர, உம்முடைய சன்னிதானத்தில் பாடி துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு நீர் கொடுத்ததான இந்த மாபெரும் ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த நேரத்தை ஆண்டவரை வீணாக செலவழித்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் உம்முடைய பாதத்தை கிட்டி சேர்வது எங்களுக்கு கொடுத்ததான நல்ல தருணம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் நாங்கள் உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களோடு பேசட்டும் ஐயா. நீர் பேசுகிற தேவன் ஐயா. ஆண்டவரே, நீர் பேசும் பொழுது எங்களுடைய உள்ளந்திரியங்கள் எல்லாம் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும் ஐயா. நாங்கள் கீழ்ப்படியோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து ஆண்டவரை கேட்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஹல்லேலூயா. நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிப்போம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். எரேமியா தீர்க்கதரிசி ஒரு புலம்பலின் தீர்க்கதரிசி என்று பார்க்கிறோம். அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இம்மட்டும் கர்த்தர் நல்லவர். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நல்லவர். விசுவாசிக்கிறவங்கள ஆமேன் சொல்லாமா? ஆமேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமான நல்ல ஒரு அனுகூலமான சூழ்நிலையில் தான் என் கர்த்தர் நல்லவர் என்று அல்ல, எந்த சூழ்நிலையிலோ, ஹல்லேலூயா, எந்த சூழ்நிலையிலோ, சந்தோஷமான நேரத்தில் மாத்திரமல்ல, நெருக்கமான சூழ்நிலையிலும், நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இடுக்கமான சூழ்நிலையிலும், கண்ணீரான சூழ்நிலையிலும் கர்த்தர் நல்லவர் என்று நாம் பிரகடனம் படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், ஒருவருக்கும் தீமை செய்யாத தேவன். மனுஷன் தீமை செய்வான். மனுஷனுடைய குணம், சத்துருடைய குணம், சாத்தானுடைய குணம் எப்படி? தீமை செய்கிற குணம். ஆனால் என் தேவனாய கர்த்தரோ, ஹல்லேலூயா, நாம் ஆராதிக்கிற தெய்வமோ அவர் நன்மை செய்கிற தேவன். அவர் நல்லவர். ஹல்லேலூயா. நீர் கொடுத்தாலும் கொடுக்காமல் போனாலும், நீர் செய்தாலும் செய்யாமல் போனாலும், நீர் நல்லவர். என் வாழ்க்கைக்கு நீர் போதுமானவர். விசுவாசத்தோடு இந்த காலை வேளையிலே நாம் அறிக்கையிடுவோம், என் கர்த்தர் நல்லவர். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லாமா? என் கர்த்தர் நல்லவர், எனக்கு நன்மையானதை செய்வார், ஒருபோதும் என் தேவன் எனக்கு தீமையை கட்டளையிட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வாராக. சங்கீதம் 136:1 சொல்கிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை எந்நாளும் நம் மீது. தேவன் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை நமக்கு தந்து நம்மை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். காலைதோறும் புதிய கிருபைகளை கொடுத்து நம்மை தட்டி எழுப்பி, மகனே மகளே, என்னுடைய கிருபையை பெற்றுக்கொள் என்று சொல்லி, இந்த உலகத்துக்குள்ளே நீ வாழணும், இந்த உலகத்துக்குள்ளே நீ ஜீவிக்கணும், என்னுடைய கிருபையை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தம்முடைய கிருபையை தருகிறார். இப்பொழுது நீங்களும் நான் எதற்கு வந்திருக்கோம்? ஆண்டவரை பாடி துதிக்கும்படியாக, அவருடைய திருமுகத்தை காணும்படியாக, அவருடைய பிரசனத்தை உணரும்படியாக, அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. என் கர்த்தர் நல்லவர். இரண்டாவது பார்க்கிறோம், சங்கீதம் 73:1 சொல்லுகிறது, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இருதயத்தில் சுத்தத்தோடு இருக்கிறோமா? பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். என் கர்த்தரை நான் தரிசிக்க வேண்டும், கர்த்தர் எனக்கு நன்மை செய்ய வேண்டும், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? சுத்தம் இருக்கணும். சுத்த இருதயம் உள்ளவர்களாக, கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கணும். மூன்றாவது பார்க்கிறோம், நாகும் 1:7 வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்பி இருக்கிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அரணான கோட்டையாக
ஒவ்வொரு நிமிடமும் நம்மை ஆண்டவர் காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அரணான கோட்டைன்னு என்ன தெரியுமா? பாதுகாப்பாக நமக்கு இருக்கிறார். எத்தனையோ பேர் வெளியில் போகிறோம், வருகிறோம், வீட்டில் இருக்கிறோம், எத்தனையோ ஆபத்துகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஆனால் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறாராம்? அரணான கோட்டையாக இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை அரவணைக்கிற ஒரு கழுகை போல சுமந்து கொண்டு செல்கிற தேவனாக இருக்கிறார். என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர். சொல்லுவோமா வாயை திறந்து? என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர். அவர் மிக மிக நல்லவர், அவர் மிக மிக நல்லவர். நமக்கு வந்த போராட்டத்தில், நமக்கு வந்த ஆபத்தில் நம்ம என்றோ நிர்மலமாக இருக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் நம்ம இம்மட்டுமாக தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு செல்வது போல தோளின் மீது சுமந்து நம்மை பாதுகாத்து வந்தாரே. உம்முடைய அன்பு எவ்வளோ நல்லது ஆண்டவரே. ஹல்லேலூயா. யோவான் 3:16 வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாக அவரை தந்தருளி இவரவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உங்கள் மீது என் மீது ஆண்டவர் எவ்வளோ அன்பாக இருக்கிறார் பாருங்க. அவர் நல்ல தெய்வங்க. ஹல்லேலூயா. அவர் ஒருபோது தீமை செய்யாதவர், தீமை நமக்கு செய்கிற தேவன் அல்ல. அவர் எப்பொழுது நன்மை செய்கிறவர். அவர் நல்லவர். என் வாழ்க்கையில் எது நடந்தாலும், எது நடைபெறாமல் போனாலும் நீர் நல்லவர். ஹல்லேலூயா. எரேமியா சொல்லுகிறான் புலம்பலிலே, ஆண்டவரே உம்மை தேடுகிறவர்களுக்கும் உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் நீர் நல்லவராகவே இருக்கிறீர். நாமும் சொல்ல போகிறோம், எனக்கு நீர் நல்லவர் ஆண்டவரே. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இது கிடைத்தது, இது கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், ஆண்டவரே நீ நல்லவரப்பா. காரணம் என்னென்னா, நான் உண்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, சுத்த இருதயத்தோடு உம்முடைய பாதத்து ஓடி வர ஆண்டவரே, என்னை பரிசுத்தமுள்ளவளாய் மாற்று, என்னை இன்னுமாக ஆண்டவரே அப்பா அந்த நித்திய ஜீவனுக்குரிய பாத்திரமாய் என்னை மாற்று, உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆத்துமாவாய் என்னை மாற்றும். ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் எப்படிப்பட்ட உலகம்? துரிதமாய் ஃபாஸ்ட் வேர்ல்டு. எல்லாமே வேகமாய் நடக்கணும், வேகமாய் இருக்கணும். நம்முடைய கையில் ஒரு ஃபோன் இருக்குது, அது உலகத்தையே கையில் கொண்டாந்து வச்சுருக்குது. இப்போ ஒரு தகவல் கிடைக்கணுமா, அமெரிக்காவில் என்ன நடக்குது ஃபோன்லேயே பார்த்துடலாம். ஆனால் பரலோகத்து தேவனிடத்திலிருந்து ஒரு தகவல் வாங்கணுன்னா உடனே கிடைக்காது. ஹல்லேலூயா. உடனே கிடைக்காது. இப்போ தீர்க்கதரிசி சொல்கிறாரு, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்போ இங்கே ஒன்று சொல்லப்படுகிறது, காத்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், அமர்ந்திருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். நமக்கு அது முடிகிறதா? நம்முடைய வாழ்க்கையில் அது முடிகிறதா? எல்லாமே எனக்கு உடனே கிடைக்கணும். நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் எனக்கு தரல. ஒரு சகோதரி முன்பு, இப்போ அவங்க இல்லை, நம்ம சபைக்கு வரதில்லை, அவங்க நம்முடைய சபைக்கு வந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. ஜெபத்தில் ஒன்றுமே விடுதலை இல்லையா. உடனே எங்கே போயிட்டாங்க? மசூதிக்கு போயிட்டாங்க. மசூதியில் போய் அப்போ இன்றைக்கி ஜெபம் எப்படி இருக்குது? உடனே ஜெபத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ண, உடனே பதில் தரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைன்னா நான் வேற எங்கேயாவது போய் விடுகிறேன். நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரே நீர் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் உமக்காக நான் காத்திருப்பேன். ஹல்லேலூயா. உமக்காக நான் காத்திருப்பேன். நம்முடைய வாழ்வில் கண்ணீரான சூழ்நிலையாக இருந்தாலும் அதை மாற்ற என் கர்த்தரால் கூடும், அதை மாற்ற என் தேவனால் கூடும். ஹல்லேலூயா. காத்திரு என்கிறதான அந்த வார்த்தைக்கு 3 விதமான அர்த்தம் கொடுக்கப்படுகிறது. தரிசனத்தோடு காத்திரு, லுக் ஃபார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையோடு காத்திரு, ஒரு ஹோப். 3வது எதிர்பார்ப்போடு காத்திரு, எக்ஸ்பெக்ட் பண்ணு. 3 விதமான காரியம் எபிரேய மொழியிலே இதற்குரிய அர்த்தத்தை சொல்லப்படுகிறது. தரிசனத்தோடு காத்திரு, நம்பிக்கையோடு காத்திரு, எதிர்பார்ப்போடு காத்திரு. ஆண்டவருடைய வேலைக்காக, ஆண்டவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால்
நாம் காத்திருக்க வேண்டும், அமர்ந்திருக்க வேண்டும், அவருடைய சன்னிதானத்தில் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிக்க வேண்டுமா? கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்தணுமா? அவருடைய வேலைக்காய் காத்திருக்க வேண்டும், அவருடைய திட்டத்துக்காய் காத்திருக்க வேண்டும். எப்படி காத்திருக்கணுமா? பொறுமையோடு காத்திரு, ஒரு தூர பார்வையோடு, ஒரு தரிசனத்தோடு காத்திரு என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையால் தான் நாம் வாசிக்கிறோம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையுக்குள் அடங்கி இருங்கள். இங்கே சொல்லப்படுகிறது, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களையும் என்னையும் உயர்த்த வேண்டும் என்றால் அவருடைய பலத்த கரத்துக்குள் நம்ம என்ன செய்யணுமா? அடங்கி இருக்கணும், அடங்கி இருக்க வேண்டும். ஒரு விவசாயி அந்த நிலத்திலே பயிரிடுகிறான். பயிரிட்ட உடனே அவனுக்கு அந்த தானியங்கள் கிடைப்பதில்லை. அவன் என்ன செய்ய வேண்டும்? அந்த நிலத்தை பண்படுத்த வேண்டும், உழ வேண்டும். அதை பண்படுத்தி விதை விதைத்து 3 மாதமோ 6 மாதமோ அவன் காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்கும் பொழுது தான் என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும், தானியங்கள் கிடைக்கும், அறுவடை செய்ய முடியும். ஆனால் நாம் ஆண்டவருக்காக காத்திருக்கிறோமா? இல்லை, எனக்கு இது காத்திருக்கிறது ரொம்ப கடினமான சூழ்நிலை என்று சொல்லி ஓடி விடுகிறோமா? தேவ சமூகத்தை விட்டு நாம் உலகத்துக்குள்ளே போகிறோமா? அல்லது தேவனையே சார்ந்து உம்முடைய முகத்தையே நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே, நீர் எனக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும், நீர் எனக்கு நன்மை செய்கிற வரைக்கும், நான் ஏற்ற காலத்தில் நீர் என்னை உயர்த்துகிற வரைக்கும் உம்முடைய சமூகத்திலே நான் அடங்கியிருக்கிறேன். ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்திலே நான் அடங்கியிருக்கிறேன் என்று சொல்லி காத்திருப்போமா? கர்த்தர் நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களை, அவருடைய திட்டத்தை, அவருடைய வேலையை நாம் அறிந்தவர்களாக காண. ஒரு திருமண வீட்டில் என்ன நடந்தது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் அந்த திருமண வீட்டுக்கு கடந்து சென்றிருந்தார்கள். அங்கு ஒரு குறை உண்டானது. அப்போ மரியாள் என்ன செய்கிறாள்? அவள் போய் தேவனிடத்தில், இயேசுவினிடத்தில், ஆண்டவரே அவர்களுக்கு திராட்சை ரசம் குறைவுபட்டது என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஸ்ரீயே என் வேலை இன்னும் வரவில்லை. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிற, ஆண்டவரே எனக்கு இப்போ செஞ்சிருங்க, இந்த காரியத்தை இப்போவே செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு உடனடியாகவும் அற்புதம் செய்ய முடியும். அவருக்கு இன்னும் நாட்கள் கழித்தும் ஆண்டவருக்கு அற்புதம் செய்ய அவரால் முடியும். ஹல்லேலூயா. மரித்த லாசருவை அன்றே ஆண்டவர் உயிர்ப்பிக்க முடிந்திருக்கும். ஆனால் 3 நாள் கழித்து ஹல்லேலூயா ஆண்டவர் அவனை உயிரோடு எழுப்புகிறார். இன்று நமக்கு உடனடியாகவும் தேவன் அற்புதம் செய்ய முடியும். அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறது என்ன சொல்கிறதா? ஆண்டவரை இன்னும் அறிந்து கொள்வது. ஆண்டவரே நீர் என்னுடைய தேவன், நீர் என்ன சொல்கிறோ நான் அதை செய்கிறேன், உமக்காக காத்திருக்கிறேன், இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்தி கொள்கிறேன், இன்னும் எனக்குள்ளே ஆண்டவரே ஏதாயிலும் களிம்பு ஒட்டிகிட்டு இருக்கா, அந்த களிம்பு உமக்கு பிரியமில்லாத காரியம் வாழ்க்கையில் இருக்குதா, இதை எல்லாவற்றையும் எடுத்து போடும். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து. ஹல்லேலூயா. ஆகையால் தான் வேதம் சொல்லுது, ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. நீங்களும் நானும் காத்திருக்கிறோமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ எப்படி இருவார்களாம்? புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். புது பலன் அடைவார்கள். எப்படியா? கழுகை போல. வேதத்தில் அநேக நம்ம காண்கிற பறவைகள், மிருகங்கள், அதை வைத்து தேவன் நமக்கு தம்முடையதான வார்த்தைகளை, தம்முடையதான ஞானத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். நமக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று சொல்லி இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கழுகை போல. வேதத்தில் இன்னொரு இடத்துல இருக்குது, கோவேரி கழுதையை போல இருக்காத, பெண்மான், மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல. அப்போது அநேக மிருகங்களை வைத்து ஆண்டவர் நமக்கு தம்முடைய ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார். இங்கே பார்க்கிறோம், கழுகுகளை போல செட்டைகளை அடித்து. கழுகை குறித்து சற்று நாம் கவனிப்போம் என்று சொன்னால், அதனுடைய ஆயுட்காலம்,
அது வயசு எவ்வளோ தெரியுமா? 70 வருடம் இந்த உலகத்தில் வாழுமா. இது ஒரு சொல்லப்படுகிறதான ஒரு காரியம். அந்த 70 வருடத்தில் 30 வருடம் அந்த கழுகு நல்ல பலனோடு பறக்குமா. அந்த கழுகுக்கு என்ன ஒரு இயற்கையிலே ஆண்டவர் கொடுத்துருக்கிறது என்று சொன்னால் தூர பார்வை. அதனுடைய இறையெல்லாம் தூரத்திலே இருந்து குறிவைத்து அதை எடுக்குமா. அது மாத்திரம் அல்ல, அதனுடைய அழகு, அதனுடைய நகம், அதனுடைய சிறகு, அந்த இறகில் தான் அதனுடைய பலன் இருக்குமா. ஆனால் அந்த 30 வயதில் அது என்ன ஆகுமா, கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய பலன் என்ன செய்யுமா, குறைந்து போகுமா. அப்பொழுது அது ரொம்ப சோர்வுற்று இருக்குமா அந்த கழுகு. இப்பொழுது அதுக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. என்ன சூழ்நிலை? செய் அல்லது செத்து மடி, இவ்வளோதான். 2 காரியம். அந்த கழுகு உயிரோடு இருக்குன்னா ஒரு காரியத்தை செய்யணும், இல்லை அது செத்து போகணும், அவ்வளோதான். ஏன்னா அதால் பறக்க முடியாது, அதனுடைய சரீரமே அதுக்கு பாரமாக ஆகிடும். அது என்ன பண்ணுமா, அது மிகுந்த பலவீனத்தோடு பறந்து கண்மலையின் பேர் உட்கார்ந்து கொள்ளுமா. எங்கே உட்கார்ந்து கொள்ளும்? கண்மலையின் பேர் உட்கார்ந்து கொண்டு அது என்ன செய்யுமா, அதனுடைய அழகினால் அதனுடைய சரீரத்தில் இருக்கிறதான அந்த இறக்கையெல்லாம் சிறகெல்லாம் கொத்தி கொத்தி எடுக்குமா. 2வது, அதனுடைய நகங்களை அதனுடைய அழகுனாலே பிடுங்கி எடுக்குமா, பீத்தெடுக்குமா. 3வது, அதனுடைய அழகு இருக்குது பாருங்க, அது அழகை பாறையில் போய் மோதுமா. மோதி அந்த அழகை எப்படியாயிலும் உடைச்சி எடுத்துருமா. அது சரீரமெல்லாம் ரத்தத்தினால நிறைந்திருக்குமா. அந்த கண்மலையில் போய் உட்கார்ந்து இவ்வளவு காரியத்தை அதை செய்து, காரணம் என்ன தெரியுமா, அதுக்கு அதனுடைய சரீரத்தில் இருக்கலாம் வெளியில் போனாதான் மறுபடியும் அதனுடைய சரீரத்தில் அழகு முளைக்கும், நகங்கள் முளைக்கும், ரெக்கைகள் முளைக்கும். 5 மாதங்கள் அது காத்திருக்குமா. கண்மலையில் 5 மாதங்கள் காத்திருக்குமா. ஏன் கண்மலைக்கு போயிடுது? எந்த ஒரு பறவையும் வராது, எந்த ஒரு பறவையும் அதை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. கண்மலையில் போய் 5 மாதம் காத்திருந்து அது என்ன பண்ணுமா, அமைதியாக இருக்குமா. அது ரெக்கை முளைக்கட்டும், பசியோடு இருக்கும். 5 மாதம் பசியும் பட்டினியுமா இருக்கும். ரெக்கை முளைக்கணும், அதனுடைய அழகு புதுசாக முளைக்கும், நகங்கள் முளைக்கும். இப்பொழுது அதுக்கு நல்ல சரீரத்தில் அதுக்கு எல்லாமே ஆரோக்கியமான பிறகு அது என்ன பண்ணுமா, மறுபடியுமாக ஹல்லேலூயா பறந்து அந்த மீதி இருக்கிறத 40 ஆண்டுகள் பழைய பலனை காட்டிலும் புது பலன் அடைந்து அது என்ன பண்ணுமா, பறந்து இந்த உலகத்தில் வாழுமா. ஆண்டவர் யாரோடு ஒப்பிடுறாரு? இங்கே சொல்லப்படுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். ஹல்லேலூயா. அப்போ நாம் எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய சமூகத்தில் கண்மலையில் அந்த கழுகை போல. ஹல்லேலூயா. நமக்கு வேதனை வரும், கண்ணீர் வரும், துக்கம் வரும். ஆனாலும் அந்த வேதனைக்கு மத்தியில், துக்கத்துக்கு மத்தியில் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். கழுகை போல நாம் காத்திருப்போம். நாள் ஒன்று வரும், தேவன் தம்முடைய புதிய பலனை கொடுத்து ஹல்லேலூயா உயிரை எழும்பி செய்ய, உயிரை பறக்கிறதற்கு தேவன் பலனை தருவார். சோர்ந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். ஆபிரகாமை குறித்து நம்ம எல்லாம் நல்ல தேவனுடைய வார்த்தையில் கேட்டிருப்போம். ஆனால் ஆபிரகாம் குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இங்கே சொல்லப்படுகிறது, ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து அவர் சொல்கிறாரு, ஆபிரகாமே நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. ஆண்டவர் ஒரே வார்த்தை சொன்னார், நீ போ ஆபிரகாமேன்னு சொன்னார். ஆபிரகாம் யார்? ஆண்டோட பிள்ளை கிடையாது, அவன் விக்கிரக ஆராதனைக்காரன். ஆனால் ஆண்டவர் அவனை அழைத்தார். ஆண்டவர் அவனை அழைத்து சொல்கிறார், ஆபிரகாமே நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. இன்றைக்கி இருக்கிற நவீன காலத்து ஆபிரகாம்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க? ஆண்டவரே அங்கே எங்கே லேண்ட்மார்க் இருக்குது, ஆண்டவரே அங்கே தண்ணி இருக்குதா, அங்கே வசதி இருக்குதா, அங்கே அது இருக்குதா, இது இருக்குதான்னு சொல்லி 1000 கேள்வி கேட்டிருப்போம். ஆனால் இங்கே ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவன் தூர தரிசனமுடையவனாக அவன் கீழ்ப்படிந்தான், தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கீழ்ப்படிந்தது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மூலமாக பூமியின் வம்சமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவரை நம்பிட்டான்.
ஆண்டவர் இடத்துல வந்துட்டான். 7வது வசனம் அப்படியே வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். ஆண்டவர் சொல்றார், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் கொடுப்பேன். பிள்ளையே இல்லைங்க. ஆபிரகாம் வரும்போது அவனுக்கு பிள்ளையே இல்லை, தனிமையாக வரான். அவனும் மனைவி தாங்க வராங்க. 75 வயதில் ஆண்டவர் அவனை அழைக்கிறார். வந்து நிற்கிறான். எல்லாமே கண்ணு கெட்ட மாதிரி இருக்குது தேசமே. ஆனாலும் அந்த பரலோக தேவன், அந்த பரமதேவன் எனக்கு தரிசனமானார். நான் சேவிக்கிறவர், நான் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று பவுல் சொல்வது போல, இந்த தேவனை நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு நன்மை மாத்திரம் இந்த தேவன் செய்வார், எனக்கு நல்லது மாத்திரம் செய்வார். என் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. என் கர்த்தர் போதுமானவர். அவன் கர்த்தரை நம்பி வந்துட்டாங்க. கர்த்தரை நம்பி வந்துட்டான். இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஏப்பா உனக்கு நான் என்ன பண்ணுவேன், குழந்தை உன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த தேசத்தை நான் கொடுப்பேன். பிள்ளையே இல்லை, ஆனால் குழந்தை. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு இந்த தேசத்தை நான் கொடுப்பேன், செய்ய ஆண்டவரே. அவன் மனசுக்குள்ளே என்ன தீர்மானம் எடுத்தான், மனசுக்குள்ளே எத்தனை போராட்டங்கள் ஓடி இருக்குமோ நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆனால் அந்த ஆண்டவர் சொல்லிட்டார்ல, எப்படி ஆயிலும் செய்வார்னு சொல்லி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வந்துட்டான். 15 அதிகாரம் நீங்கள் வீட்டில் போய் வாசிக்க நேரம் இல்லை. 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, இதற்கு பின்பாக என்று சொல்லியிருக்கோம். ஆண்டவர் எதற்கு பின்பாகன்னா, அதற்கு முந்தின அதிகாரத்தில் பார்க்குறோம், ஆபிரகாம் தன்னுடைய சகோதரன் லோத்தை ஒரு பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றி கொண்டு வரான். அதுக்கடுத்து ஆண்டவர் அவனிடத்துல வந்து நிற்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவார் ஆபிரகாமை பார்த்து. பயப்படாதப்பா ஆபிரகாமே, நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன். இப்போ தான் போய் நீ என்ன பண்ண, யுத்தம் பண்ணிட்டு வந்திருக்க. நீ யுத்தம் பண்ணாலும் நான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன்ப்பா ஆண்டவர் சொல்கிறார். அதனால் அவனுக்குள்ளே ஒரு கேள்வி, அவனுக்கு நம்மளும் சொல்லுவோம் இல்லையா, மனசுக்குள்ளே ஒரு சங்கடமாக இருக்குது, மனசுக்குள்ளே ஒரு வேதனையாக இருக்குதுன்னு அவன் ஆண்டவரத்தில் கேட்குறான். உடனே ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே நீர் எனக்கு என்ன தருவீர்? ஒரு குழந்தைய மாதிரி கேட்குற, ஆண்டவரே நீர் எனக்கு என்ன தருவீர்? ஆண்டவரே நீங்கள் கேடகமாக இருக்கிறது நல்லது தான், நீங்கள் எனக்கு பலனாக இருக்கிறது நல்லது தான், நீங்கள் எனக்கு என்ன தருவீர்? ஆண்டவரே நான் தான் குழந்தை இல்லாமல் இருக்கிறேனே. அவனுடைய இருதயத்தில் ஒரு வேதனை பாருங்களேன். நான் தான் குழந்தையே இல்லையே, எனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லையே. இன்றைக்கி தேவ ஆலயத்துக்கு ஓடி வந்திருக்கிறீங்க, எனக்கு இது இல்லையே, நம்ம தேடுறேனே. ஆண்டவர் எத்தனையோ வார்த்தையினால நம்மளை தேற்றிக்கிட்டு தேவனாக இருக்கிறார். ஆனாலும் ஆண்டவரே எனக்கு இது இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா என்ன தான் சொன்னாலும் கரெக்டாக வந்து, அம்மா எனக்கு இதை கொடுங்க, அப்பா எனக்கு இதை கொடுங்க, நம்ம எவ்வளோ தான் செஞ்சாலும் எனக்கு இது வேணும்னு நிற்பாங்க. இங்கே ஆபிரகாம் கேட்குறான், ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லை ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லை ஆண்டவரே. ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை அறிந்து சொல்கிறாரு. வாப்பா வெளியிலன்னு கூட்டிகிட்டு, அந்த அதிகாரத்தை இன்றைக்கி வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அந்த ஆண்டவர் வெளியில் கூட்டிகிட்டு வந்து ஆகாயத்தை அண்ணந்து பாருமா ஆபிரகாமே சொல்கிறார். ஆகாயத்தை வானத்தை அண்ணந்து பார்க்குறான். இந்த நட்சத்திரத்தெல்லாம் என்ன கூடுமா, இதை என்ன கூடுமானால் என்ன, இதை காட்டில் உன்னுடைய சந்ததி இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, அதை மட்டும் வாசிங்களேன். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இங்கே சொல்லப்படுகிறது, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திர எண்ணத்தை கூடுமா, உன் சந்ததி இவனமா இருக்கும். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னார், கீழ்ப்படிந்து வந்தான். நான் உனக்கு சந்ததி ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொன்னார். ஆண்டவர் அப்படியே நம்பிட்டான். ஆபிரகாம் அப்படியே நம்பிட்டான். ஹல்லேலூயா. அவன் தேவனை விசுவாசித்தான். என் கர்த்தர் எனக்கு செய்வார் என்று சொல்லி அவன் விசுவாசித்தான். அவன் வயது சென்றவனாய் இருந்தாலும் என் கர்த்தர் எனக்கு பிள்ளைகளை தர போதுமானவர் என்று சொல்லி அவன் கர்த்தரை நம்பினான். தேவன் அவனுக்கு அதை நீதியாக எண்ணினார். ஹல்லேலூயா. 25 வருடங்கள் காத்திருக்க வேண்டியதாயிற்று. அவனுடைய வாழ்க்கையில் காத்திருக்கிறது மிக கடினமாக இருந்தது, வேதனையான காரியமாக இருந்தது. இன்னைக்கு தேவ ஆலயத்து வந்திருக்கிறதான நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காய் காத்திருக்கிறோம். காலங்கள் உருண்டோடிக்கொண்டே போகிறது அல்லவா தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. ஆனால் சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் நல்லவரப்பா, நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் எனக்கு நன்மையை மாத்திரம் செய்வீர் ஆண்டவரே. இந்த விஷயத்தில் எனக்கு நீர் நன்மையை மாத்திரம் செய்வீர். நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே. நம்புவதற்கு ஏதுமே இல்லாத சூழ்நிலையிலும்
நீ செய்வீர் என்று நம்புகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வாராக. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். அவன் பொறுமையாய் காத்திருந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பழுகவே பழுகி பெருக பண்ணுவேன். அவன் பொறுமையோடு காத்திருந்தான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தேவ சமூகத்திலே காத்திருப்போம். அவருடைய பாதத்தில் அமர்ந்து காத்திருப்போம். அவர் நிச்சயமாகவே நம்மை உயர்த்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவன். கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் அவரை நம்பியிருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்க போதுமானவராயிருக்கிறார். அடுத்து யோபு 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வருமென்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். யோபு பற்றி வாசிக்கிறோம். யோபு கர்த்தருக்கு பயந்தவன், உத்தமன், கிழக்கத்திய புத்திரர்களே பெரியவனாக இருக்கிறான். அவனுக்கு ஏராளமான மாடுகள் மிருக ஜீவன்கள் உண்டு. அவன் செல்வ செழிப்பான சீமானாக இருக்கிறான். அவனுக்கு 7 குமாரர்கள் உண்டு. அவனுக்கு 3 குமார்த்திகள் உண்டு. ஆஸ்திகளுக்கு பஞ்சமில்லை. ஆனால் ஒரே நேரத்தில் எல்லாமே அழிந்து போகிறது. அவனுடைய ஆஸ்திகள் அழிந்து போகிறது, மிருக ஜீவன்கள் அழிந்து போகிறது, அவனுடைய பிள்ளைகள் மரித்து போகிறார்கள். அது மாத்திரமல்ல, அவனுடைய சரீரத்திலேயும் பற்களினால் கொடிய வேதனை உண்டாகிறது. இதெல்லாம் காரணம் சாத்தானுடைய போராட்டத்தினாலே நடைபெறுகிறது. அந்த யோபு சொல்கிறான், எனக்கு மாறுதல் எப்போது வரும், எனக்கு மாறுதல் எப்போது வரும், எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். ஆண்டவரே, சபைக்கு வந்திருக்கிறேங்க, எனக்கு எப்போ மாறுதல் உண்டாகும்? இப்படியே இந்த கண்ணீரே என் வாழ்க்கையா? என்னைக்கு ஆண்டவரே விடுதலை கிடைக்கும்? இந்த போராட்டத்திலேருந்து என்னைக்கு ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும்? யோபு அதை தான் சொல்கிறேன், என்னைக்கு மாறுதலாக வரும் ஆண்டவரே? எல்லாமே போயிடுச்சு. மனைவி சொல்கிறா, நீ என்னத்துக்கு ஜீவனை வச்சிட்ருக்க? ஆண்டவரை தூஷித்து என்ன பண்ணுவோம்? ஜீவனை விடு. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, நீ ஏதோ பாவம் செஞ்சுருக்கப்பா, அதனால தான் என்ன உண்டானது, உனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது. எல்லாருமே அவனை எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுகிறது போல பேசுகிறாங்க. ஆனால் யோபு மாத்திரம் ஆண்டவரை குறை சொல்லவே இல்லைங்க, முறுமுறுக்கவே இல்லைங்க. ஆண்டவர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் யோபு குறித்து சாட்சி கொடுக்கிறார். என் தாசனாகிய யோபு, ஹல்லேலூயா, என்னுடைய மகன் யோபு, அவன் என்ன பண்ண மாட்டான், அவன் உத்தமன், அவன் எனக்கு பயப்படுவான். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு என்று அல்ல, எனக்கு முன்பாக அவன் உத்தமனாக நடப்பான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிலே, யார் பார்க்குறாங்களோ யார் பார்க்கலையோ, பரலோக தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்கு பயந்து நடப்பேன், நான் உத்தமனாய் வாழ்வேன். நிச்சயமாகவே எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் காலத்திலே நான் காத்திருப்பேன். நாள் ஒன்று வரும், என் தேவன் எனக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் சுதந்தரிப்பேன். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு, ஆபிரகாமை போல, யோபுவை போல நாம் காத்திருப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. இவங்க செஞ்சிட்டாங்க, அவங்க செஞ்சிட்டாங்க அல்ல. நம்ம எபேசியரில் வாசிக்கிறோம், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் வானத்திலே கிரியை செய்கிற அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆனால் இந்த போராட்டத்தை ஜெயிக்க ஆவியானவர் நம்மோடு வாசம் பண்ணுகிறார். நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே நாம் காத்திருந்து எப்பொழுது மாறுதல் வரும், எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி உண்டாகும்? யோபு அப்படி தான் யோசித்து கொண்டு இருக்கிறான், அப்படி தான் தேவனை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறான். யோபு 23:10 வாசிக்கலாமா? ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். நீங்களும் நானும் போய்கொண்டிருக்க பாதை, அந்த கண்ணீரின் பாதையை மனுஷங்க அறிகிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்கிறான், அவர் என்னை சோதித்த பின்பு, ஏங்க அவன் வாழ்க்கையே போயிடுச்சுங்க.
அவனுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லாமே போயிடுச்சு. ஆனாலும் அவன் என்ன பண்ணுறான், சொல்கிறான், என் கர்த்தர் என்னை சோதித்த பின்பு நான் பொண்ணாக விளங்குவேன், நான் பொண்ணாக விளங்குவேன். கர்த்தர் என்னை சோதிக்கிறார். அவர் சோதனையில் என்னை அப்படியே விட்டுற மாட்டார். என்னை இந்த சோதனையிலேருந்து தப்பிக்கொள்ள ஒரு போக்கையும் உண்டாக்குகிற தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. 11ஆவது வசனம் சொல்லுது, அவருடைய பாதைகளை நான் நடக்கிறேன், என்னோட அடிகள் அவரை பற்றி கொண்டு இருக்கிறது. 12 வாசிக்கிறோம், அவர் உதடுகளின் கற்பனையை என்னோட வாயிலிருந்து நான் எடுத்து போட மாட்டேன். நான் அவரையே நம்பியிருப்பேன், அவருடைய பாதைகளை நடப்பேன், அவருடைய கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்கி போக மாட்டேன். நீங்களும் நான் அப்படி இருக்கிறோமா? அவருடைய பாதையில் நடக்கிறோமா? அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? அவருடைய கற்பனைகளிலே நாம் பயபக்தி உள்ளவர்களாய் மாறுகிறோமா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம், நம்மை சீர்தூக்கி பார்ப்போம். கர்த்தர் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிற தேவன். ஆகையால தான் யோபு கட்டளையிடுகிறான். 14வது வசனத்தை வாசிக்கலாமா? எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு என்ன திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார், எனக்கு என்ன முன்குறித்திருக்கிறார், அதை நிச்சயமாகவே தேவன் எனக்கு தருவார். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஆமென் ஆண்டவரே. ஆண்டோட வார்த்தையை நாங்கள் அப்படியே விசுவாசிக்கிறோப்பா. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. யோபு கர்த்தர் மீது நம்பிக்கை. அவர் என்ன சோதிக்கிறார். நான் பொண்ணாக விளங்குவேன்ப்பா, நான் பொண்ணாக விளங்குவேன். வெள்ளியை போலல்ல, பொன்னை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே அவர் என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார். தேவனுக்காக காத்திருக்கிறான். எல்லாமே அவனுக்கு எதிரடையாக வருகிறது. சரீரமாக அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. ஆனாலும் அவன் சொல்கிறான், என் தேவன் எனக்கு நல்லவர். என்ன இந்த சோதனை காலத்தில் நான் அவருடைய பாதத்தில் அமருவேன், அவருடைய பாதையில் நான் நடப்பேன், அவருடைய கற்பனையில் நான் காத்துக்கொள்ளுவேன். ஹல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவருடைய பாதையை நான் என்ன பண்ணுவேன், ரூபகாரம் படுத்துவேன். என்ன சூழ்நிலையாய் வந்தாலும் என் தேவன் எனக்கு போதுமானவர். ஆகையால தான் ரோமர் 8:36 வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ? எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது. உபத்திரவமோ, பாடுகளோ, துன்பமோ, துயரமோ, எதுவும் இந்த அன்பை விட்டு, என் தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது. ஆண்டவரே, உமக்காக நான் வந்துட்டேன். ஆண்டவரே, இனிமே நான் பின்னோக்கி போக மாட்டேன். இனி நான் பின்னோக்கி போக மாட்டேன். என்னுடைய பாதை உமக்கு நேராக இருக்கும். காத்திருப்போமா ஆண்டோட சமூகத்தில் இன்னும் காத்திருப்போம். தேவன் யோபுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவர் உயர்த்தினது போல நம்முடைய சபையை ஆண்டவர் உயர்த்த போதுமானவர். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களை நீ உயர்த்துற வரைக்கும் உடைய பலத்த கரத்துக்குள்ளே நாங்கள் அடங்கியிருப்போம். அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, எந்த உபத்திரமோ, பாடுகளோ எதுவாக இருந்தாலும் உடைய அன்பை விட்டு எங்களை பிரித்து விடாது என்று சொல்லி நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம். எங்களுடைய கரத்தை விட்டு விடாதிருங்க ஆண்டவரே, எங்களுடைய கரத்தை விட்டு விடாதிருங்க ஆண்டவரே. நாங்கள் உமக்காக எழும்பி நிற்க, உம்முடைய அன்பில் நிலைத்திருக்க எங்களுக்கு உன்னத பலனை தாரும் ஆண்டவரே, உன்னத பலனை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மறுபடியும் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு என்று முதல்ல பார்த்தோம். 2வது, தம்மை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவர். தம்மை தேடுகிறவர்களுக்கு. எதற்காக நாம் கர்த்தரை தேட வேண்டும்? வேதத்தில் பார்க்கிறோம், கர்த்தரிடத்தில் உதவியை பெற்றுக்கொள்ளும்படி, சகாயம் பெற்றுக்கொள்ளும்படி, இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படி, அவருடையதான அன்பை பெற்றுக்கொள்ளும்படி வேதத்தில் தேடினார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கி நீங்களும் நானும் தேவ சமூகத்தில்
எதற்காக ஆண்டவரை தேடுகிறோம்? ஆண்டவரே, இந்த பிரச்சனையில் ஒரு விடிவு உண்டாகணும், இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு ஒரு முடிவு உண்டாகணும், என் சரீரத்தில் நல்ல சுகம் வேணும், என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நான் என் வாழ்க்கையில் நல்லா முன்னேறணும். அப்படி தான் வேதத்தில் ஒரு கூட்டத்தார் தேவனை தேடினார்களாம். கர்த்தரிடத்தில் சகாயம் உதவி பெற கர்த்தரை தேடினார்கள் என்று பார்க்கிறோம். 2 நாளாகமம் 20 4வது வசனத்தை வாசிப்போம். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். இங்கே பார்க்கிறோம், ஆசா தம்முடைய ஜனங்களாகிய யூத ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் பெற கர்த்தரை தேடுங்கள். அவர்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறான். நமக்கு தேசத்தை ஒரு பிரகடனம் படுத்துகிறான், நமக்கு ஒரு ஆசீர்வாதம், நமக்கு நன்மை உண்டாகணும், இந்த யுத்தத்தில் நாம் ஜெயிக்கணும், யுத்தத்தில் நாம் வெற்றி பெறணும் என்று சொன்னால் நமக்கு யாரோட உதவி தான் தேவை? பக்கத்து ராஜாவோட உதவி அல்ல, பக்கத்து தேசத்தினுடைய உதவி அல்ல, பரத்திலிருந்து உதவி வரணும். ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து உதவி வரணும், கர்த்தரிடத்திலிருந்து உதவி வரணும். ஆகையால யூத ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை தேடினார்கள் என்று பார்க்கிறோம். இன்று நாம் தேடுகிறோமா? ஆண்டவரை எப்படி தேடுகிறோம்? நம்முடைய மனசாட்சியே நம்ம கேட்கட்டும். ஆண்டவரை நம்ம எப்படி தேடுறோம்? தேடாமல் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவாரா? செபிக்காம அவருடைய பாதையில் நடக்காம நாம் எதையாகிலும் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியுமா? இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் கர்த்தரை தேடினார்கள். தேவைக்காக, இக்கட்டுக்காக, பிரச்சனைக்காக, நெருக்கத்திற்காக கர்த்தரிடத்தில் மன்றாடினார்கள் என்று பார்க்கிறோம். இரண்டாவது, எதற்காக தேவனை தேடினார்களாம்? தேசத்தில் சேமம் வரும்படியாக. 2 நாளாகமம் 7 வசனம் இப்படியாக சொல்கிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அல்ல சகோதரர்களே, சகோதரிகளே, அந்த வார்த்தை நமக்கும் உரியது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் திருவலம் பற்றுகிறார். நீங்கள் உபவாசத்தோடு வேண்டுதலோடு தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது எப்படியா? தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும், பாவத்தை விட்டு திரும்பணும், மனம் திரும்பணும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் தேவ சமூகத்தில் அவரை தேடும் பொழுது ஆண்டவர் நமக்கு சேமத்தை கொடுப்பார். தேசத்துக்கு மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு, எனக்கு, நம்முடைய சபைக்கு. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு சேமம் வேணும், ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், ஆண்டவரே எங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடணும் ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துணிகரமான பாவத்திற்கு என்னை விலக்கி காத்தரலும் தாவீது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உள்ளந்திரியங்களிலே சுத்தம் இருக்க விரும்புகிறீரே, இதோ எங்களை சபையாக நாங்கள் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டோட சமூகத்திலே நாம் தரித்திருப்போம். ஆண்டவர் சமூகத்திலே நம்மை ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இதோ களிமண்ணாக என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஏதாவது என் வாழ்க்கையில் தவறுகள் இருந்தால் தயவாய் மன்னியும் ஆண்டவரே, தயவாய் மன்னியும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் சேமம் வரணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரணும் ஆண்டவரே. அது உம்மால் மாத்திரம்தான் முடியும். ஜோதியிலும் பிதாவின் இடத்துல இறங்கி வரும். ஹல்லேலூயா. பூர்ணமான எந்த வரமும், பூர்ணமான எந்த ஆசீர்வாதமும் அது பரலோகத்திலேருந்து தாங்க இறங்கி வரணும். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஊதி போட்டுருவார். ஆனால் அவருக்கு பிரியமாக நடந்தா, அவருக்கு உண்மையாக நடந்தா, அவருடையதான பாதையில் நாம் நடந்தா, யோபுவை போல தேவன் ரெட்டிப்பாய் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆபிரகாமை போல ஆண்டவர் அவனை சீமானாக, அவனை ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றினது போல ஆண்டவர் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக செப்பனியா 2:3 வசனம், தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள்,
மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். இங்கே சொல்லப்படுகிறது, நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். தேவனுடைய பாதையை தேடுவோம், நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்துவோம், மனத்தாழ்மையோடு தேவனை தேடுவோம். ஒருவேளை கர்த்தருடைய கோபம் நம்ம மேலே இருக்கணும். ஆண்டவரே, இதோ ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே களிமண்ணாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். உபவாசத்தோடு ஆண்டவரிடத்துல கண்ணீரோடு வந்து நிற்போம், மனத்தாழ்மையோடு வந்து நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மை உயர்த்துவார், கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. கடைசியாக கொலோசியர் 3:1 வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நாங்கள் மேலானவைகளை நாடணும். ஆண்டவரே, இந்த ஆண்டவரே அப்பா, இந்த உலகம் எங்களுக்கு நிரந்தரம் அல்ல, எங்களோட குடியிருப்போ பரலோகம். ஆண்டவரே, அந்த பரலோகத்திலேருந்து கர்த்தர் வர நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் வருகிற ஆண்டவரே அந்த நாளிகைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம். மேலானவைகளை நாங்கள் தேட, மேலானவைகளை நாங்கள் நாட எங்களுக்கு கிருபையை தாரும். ஆண்டவரே அப்பா, எப்பொழுதுமே உலகத்து உள்ளவில் மீதே நாங்கள் நோட்டமாய் இராதபடிக்கு கர்த்தரை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து, நீதியை குறித்து, மனத்தாழ்மையை குறித்து அவரையே நாங்கள் தரிசிக்க, அவருக்காக வாழ எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, எங்கள் சபைக்கு ஆண்டவரே அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தாரும். ஆண்டவரே, இதோ எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்தருளுவீராக. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிறவர்களுக்கும் கர்த்தர் நல்லவர். அடுத்த வசனம் சொல்லுகிறது, நம்பிக்கையோடு கூட கர்த்தருக்கு காத்திருப்பது வீண் போகவே போகாது, நல்லது. ஹல்லேலூயா. கண்களை மூடி முழங்காற்படியிட்டு, மனிதனுக்காக காத்திருக்கிற காத்திருப்பு, உலகத்திற்காக காத்திருக்கிற காத்திருப்பு அது ஏமாற்றமாய் முடியலாம். ஆனால் ஆபிரகாமை போல எதிர்பார்ப்போடு ஒரு தரிசனத்தோடு கூட கர்த்தருக்காக காத்திருப்போமானால், யோபுவை போல பாடுகள் போராட்டங்களுக்கு மத்தியிலும் எனக்கு குறித்திருக்கிறதை என் ஆண்டவர் நிறைவேற்றி முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கொஞ்சம் முழங்காலிலே நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த காலவெளியில் அப்பா உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். கழுகு கண்மலையில் போய் காத்திருந்து அது அப்படியே அந்த கண்மலையில் செத்து போகும்னு வசனம் சொல்லலை, புதிய பலத்தோடு கூட எழும்பி வரும். கரங்களை நல்லா தட்டி ஹல்லேலூயா. சபைக்குள்ள வந்திருக்கிற நீங்க, தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நீங்க அப்படியே பலவீனம் அடைய மாட்டீங்க, பலத்தின் மேல் பலன் அடைவீர்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நல்லவர், அவர் நல்லவர். அவரை நம்புகிறவர்களை, அவருக்காக காத்திருக்கிறவர்களை அவர் அறிந்தவராயிருக்கிறார். நாகூம்ல வாசிக்கிறோம், யார் யாரெல்லாம் எனக்காக காத்திருக்கிறாங்கன்னு அவருக்கு தெரியுமா, அவர் அறிந்தவரா இருக்கிறாரா. ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி பாருமப்பா, என்னோட ஒரே நம்பிக்கை நீர் தான் ஆண்டவரே. என்னோட நம்பிக்கை மனிதன் அல்ல, உலகம் அல்ல, என்னோட நம்பிக்கை நீர் தான் ஆண்டவரே. நீர் என்ன செய்ய நினைக்கிறீரோ அது ஒருபொழுதும் தடைபடாது. நீர் முடிவெடுத்தால், ஆபிரகாமை ஆசீர்வதிப்பேன்னு முடிவெடுத்துட்டீர், அதை யார் மாற்ற முடியுமப்பா? யோபுக்கு சில நன்மைகளை நீர் முன்குறிச்சிட்டீர், சத்துரு தடுத்தாலும் அதை ஆண்டவர் நிறைவேற்றி முடிக்கிற தேவன். கரங்களை நல்லா தட்டி ஆவியில நிறைந்து ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே, உமக்காய் காத்திருப்பேன் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் எனக்காக செய்ய வல்லவர் தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? என
எனக்கென முன் குறித்த எதையுமே, சொல்லுங்க விசுவாசத்தோடு, எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவி. உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். அப்பா உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. கரங்களை நல்லா தட்டி ஆவில நிறைந்து ஹல்லேலூயா, என்னுடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறேன். நான் காத்திருப்பது வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அவரை நோக்கி பார்த்திருக்கிற முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவருக்காக காத்திருந்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே இல்லை. நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீர்கள். ஆபிரகாம், யோபு தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருந்தார்கள். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, ஆபிரகாமுக்கு ஒண்ணுமே இல்லை, காத்திருந்தான். யோபு எல்லாமே இருந்தது, இழந்து காத்திருந்தான். உன்கிட்ட ஒன்றும் இல்லைனாலும் காத்திரு. எதுவும் எல்லாம் நிறைய இருந்துச்சு, இப்போ நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், காத்திரு. இருக்குதோ இல்லையோ உன்னை நிரப்ப, உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை மேன்மைப்படுத்த கர்த்தர் வல்லவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் உமக்கு காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்திற்கு வருவதற்கும் இதோ இந்த ஆராதனை நேரத்தில் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்காக, உம்முடைய பிரசன்னத்திற்காக காத்திருப்பதற்கும் காரணம், நீர் எங்களுக்கு முன் குறித்தவைகளை நிறைவேற்றி முடிப்பீர். மனிதன் சத்துரு போராடினாலும், ஒருவேளை ஆபிரகாமை போல அவனுடைய சொந்த சரீரத்தில், குடும்பத்தில் தடைகள் இருந்தாலும், கரங்களை உயர்த்தி நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஹல்லேலூயா. உம்முடைய ஜனத்தை நிறைவிலே மகிழும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்த அருமையான உம்முடைய மகளை இன்னும் பயன்படுத்தும். சுகத்தை தாரும். பல இடங்களுக்கு கொண்டு போய் உம்முடைய நாமத்தை அறிவிக்கிற பாத்திரமாய் உயர்த்தும். பலவீனமாய் இருக்கிறவர்களுக்காய் மறுபடியும் ஜெபிக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆச்சரியமான வல்லமை இறங்குவதாக. இன்றைக்கு நாங்கள் விசாரிக்கும் பொழுதே நாங்கள் சுகமாய் இருக்கிறோம் என்கிற அந்த சந்தோஷ சமாதான செய்தியை கேட்க கிருபை தருவீராக. உம்முடைய ஜனத்தை சமாதானத்தோடு அனுப்பும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலோபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனது அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவான பரிபூரணமான ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.